சார் சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா சார்? எஸ் டெல் மீ. சார் பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாண்டில் என்ன ட்ராப் பண்ணிடுறீங்களா சார்? இங்கே ஒரே பொறுக்கி பசங்களாக இருக்காங்க சார். இது பொறுக்கி பசங்களா? உங்களுக்கு எதுவும் ஆகல? இல்லை சார், ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது சார். தோ அவங்க தான் சார். ஸ்டூபிட் பொறுக்கி பசங்க. யூ டோன்ட் வரி, வண்டியில் இருங்க, நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். என்னாச்சு சார்? வண்டியில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நல்ல வேலை சார் நீங்கள் வந்தீங்க, இல்லாட்டி என் நிலமை என்ன இருக்குன்னே தெரியல. என் ரூம் பக்கத்தில் தான் இருக்குது, வரியா? ஏய் கையை விடுறா நாய, முன்ன போய் நம்மளும் பாரு. ஏய் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? என்னமாச்சு? பெருசே, உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஒழுங்கு ஏதோ வேலையை பார்த்துட்டு போ. ஏண்டா பொம்பளை கிட்ட எப்படி நடந்துக்கணும் உனக்கு தெரியாதா? இல்லை நான் போலீஸை கூப்பிட்றேன். ஏய், தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காத, வேற மாதிரி ஆகிடும். ஏண்டா நீ செயின் திட்டு கேஸ்ல உள்ள போன வந்தானே, உன தானே போலீஸ் தேடிட்டு இருக்க. அப்பவே அங்கேருந்து பார்த்தேன் நீயா தான் இருப்பேன்னு. ஏமா உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை? இவனை நம்பி எப்படிமா வண்டியில வந்த? உனக்கு எங்கேயாச்சும் அர்ஜென்ட்டா போனா பைக் டாக்ஸி ஏதாவது புக் பண்ணி போக வேண்டியதானே? எங்கடா தப்பிக்கிற? ஏமா இவனை நம்பிலாம் எப்படிமா வண்டியில் ஏறுறீங்க? இல்லை சார், நான் அந்த ஊருக்கு புதுசு. அந்த ஏரியாவில் பொறுக்கி பசங்க அதிகமாக இருந்தாங்க. பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் இவர் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்காருன்னு நினச்சி ஏறிட்டேன். அந்த ஏரியாவில் நாங்கள் தானே இருந்தோம். உங்களை பார்த்து தான் சார் பயந்துட்டேன். மா எங்களை பார்த்தா பொறுக்கி மாதிரியேம்மா தெரியுது. கருப்பா இருந்தா, நிறைய முடி வச்சிருந்தா நாங்க பொறுக்கி, அப்படிதானே? ஏமா ஊரில் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, நீ என்னம்மா இவன்கிட்ட போய் லிஃப்ட் கேட்டிருக்க? ஏதோ நாங்கள் சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணனால நல்லதா போச்சு. இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க சொல்லுங்க? அது எப்படி ஒருத்தனை பார்த்தோன்னே அவன் நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிச்சிருவீங்களா? வெள்ளையா இருந்தா அவன் நல்லவன், கருப்பா இருந்தா அவங்களாம் மோசமானவங்களா? சாரி சார். ஏமா உங்க சேஃப்டிக்காக தான்மா சொல்றோம். முன்ன பின்ன தெரியாதவங்க லிஃப்ட் கேட்டு போவாதீங்கம்மா. மா நீ சொல்கிற மாதிரி அவங்கள பார்த்து பயந்துருந்தா வேற ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஃபார்மலாக ட்ரெஸ் போட்டிருந்தா அவன் நல்லவனா? இங்கே பாருங்க, நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, இவனை நாங்கள் பார்த்துக்குறோம். இதுக்கப்புறமாச்சு ஒருத்தனை பார்த்தோன்னே அவன் நல்லவனா கெட்டவனாலாம் ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. நான் மன்னிச்சிடுங்க சார். இனிமேல் யாரையும் பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ண மாட்டேன். உன்னை தானே ஏற்கனவே போலீஸ்லாம் தேடிட்டு இருக்கு, மாட்டினியா? சார் ப்ளீஸ். தம்பி பிடிச்சி ஜெயிலில் போடுங்கப்பா. மேடம் சாரி மேடம். சார் தெரியாமல் பண்ண சார். சாரி சார். ப்ளீஸ்